MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சனி பகவான் உங்களுக்கு கர்ம சனியா இருக்கார். தொழில் ஸ்தானத்துல சனி 6, 8, 10 இந்த இடத்துலாம் பார்க்கறதுனால 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறான். மிதுனத்துக்கு ஒரு நோய் இல்லாத, எதிரி இல்லாத, அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு அமைப்பு வர்றதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ண போறாங்க. ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஆசை, ஒரு குரோனிக் டிசையர்ஸ், இன்டென்ஸ் டிசையர், வாழ்க்கையில் இது கிடைச்சா போதும் என் ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இந்த பாக்கியராகும் எளிமையாக கொடுத்துருவோம். இளைய சகோதர தைரியஸ்தானத்தை கேட்டு என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவலில் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் ஒரு கேப் வந்துருச்சு. என் தம்பி தங்கச்சி நான் வெளிநாடு வந்து படிக்க அமைச்சிருக்கேன். அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அதனால ஒரு கேப் வந்துச்சு. இல்லைங்க, எனக்கு அவங்களுக்கு ஒரு விதமான மனமுட்டம், மனசஞ்சல், ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, அதோடு நாங்கள் புரிஞ்சோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய வந்து மைனஸ் கிடையாது. தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும். அப்போ தேவையில்லாத சேர்க்கை அப்படின் போது எது தேவையான சேர்க்கை, எது தேவையில்லாம சேர்க்கை எப்படிங்க தெரியும் அப்படின்னா நியாயம் தான். எங்க அப்பாவுக்கு வந்து பாருங்க லைஃப்ல இன்னொரு லேடியோட தொடர்பு இருந்துச்சு. அவரோட கேரக்டர்ல டெட்ரேஷன் இருக்குங்க. அவருக்கும் எனக்கு சுத்தமா ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. வணக்கம், நான் டாக்டர் தீபா ராலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த 2026 உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் இனிய செழிப்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்களுக்கான பலன்களை பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா இந்த 2020 பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 பகுதியா சொல்லுவோம். முற்பகுதி, பிற்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பெயர்ச்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக பாவமே மாறுது அப்படின்றதுனால, அதாவது 1/6/2026 வரைக்கும் குரு பகவான் மிதுனத்துல இருப்பார். அதுக்கப்புறம் கடகத்துல இருக்கிறாரு அப்படின்றதுனால பாவமே மாறும், பார்வை பலமும் மாறும். ஆக நாங்கள் வந்து பலன்களை வந்து பாருங்க 2 பகுதியாக சொல்லுவோம். முற்பகுதி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள், பிற்பகுதி என்ன மாதிரி பலன்கள். முற்பகுதியில் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், பிற்பகுதியில் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முற்பகுதியில் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது, பிற்பகுதியில் என்னென்ன நல்லது நடக்க போகுது. ஆக பலன்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் மாறும். அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறோம். ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்ற பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கு? முதல்ல நம்ம சனி பகவான்லேருந்து ஆரம்பிக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு கர்ம சனியாக இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் சனி, விதி கிரகம், தொழில் கிரகம், தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னும் போது மிதுன ராசி அன்பர்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கா அப்படின் போது பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கான், 10ல் ஒரு பாவி இருக்கான், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசனை போல யோகம் உண்டு அப்படின்ற வார்த்தை எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 10ல் இருக்க பாவி யாரு? சனி பகவான். நீ நேராக உன்னை போயிட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு ஒரு கிரீடத்தை வச்சிடுவானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரங்களாக இருந்தாலும், பெரிய ஒரு பிஸ்னஸ் பர்சன்ஸாக இருந்தாலும், ரொம்ப பிக் ஷாட்டாக இருக்கிறோம் அப்படின்னாலும் கர்ம சனி வரும்போது நம்ம உழைக்கணும், பயங்கரமாக உழைக்கணும், கடினமாக உழைக்கணும். ஒன்று உடல் அளவில், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி உழைச்சிட்டே இருக்கணும். புத்தி வந்து பாருங்க திங்க் பண்ணிட்டே இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள்ங்க, அவரு உங்களை ஏற்றவே மாட்டார், இறக்க மாட்டார். ஸ்டேசஸா என்ன ஒரு இதில் நிற்கிறீங்களோ உங்கள் கிராஃப் அப்படியே ஸ்டேசஸாக நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்ம சனி அப்படின்னும் போது கடினமாக உழைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கோபுரத்து உச்சியில் போவோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தோ இல்லை. ஆக கர்ம சனி என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் ராகு. பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் ஒரு ராட்சஸ், அதுவும் நிறைய அள்ளி கொடுத்து மறந்துடக்கூடிய ஒரு ராட்சஸ். அப்புறம் என்னங்க இருக்கு? நம்ம என்ன விஷயம் ஆசைப்பட்டாலும் அதை நடத்துவோம். அது வந்து பாருங்க நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளா வந்து பாருங்க எனக்கு அந்த பிள்ளைய லவ் பண்ணா எனக்கு போதும்னு நினைக்கிறேன், அதுதான் என் வாழ்க்கையினோட பெரிய லட்சிய குறிக்கோளே அப்படின்னா அந்த பிள்ளைய லவ் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ரொம்ப நாளாக வந்து பாருங்க இந்த ஒரு கன்சர்ன்ல எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 100 ரெஸ்யூம் போட்டிருக்கேங்க. எனக்கு தகுதியான வேலை, என் தகுதிக்கு கீழே வேலை, அதெல்லாம் கூட நான் போட்டிருக்கேன். எனக்கு என்னோட ஒரு ஆசை என்ன, இன்டென்ஸ் டிசைர் என்ன அப்படின்னா அந்த கன்சர்னுக்குள்ள நான் வந்து நுழைஞ்சிடணும், அந்த ஆஃபீஸ்ல இருந்து நான் வெளியே வரணும், இதுதான் என்னோட ஆசை. இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு பார்த்தீங்களா? இன்டென்ஸ் டிசையர்ஸ், ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஆசை, ஒரு குரோனிக் டிசையர்ஸ், இன்டென்ஸ் டிசையர், வாழ்க்கையில் இது கிடைச்சா போதும் என் ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இந்த பாக்கியராகு எளிமையாக கொடுத்துருவோம். சரி, 9ஆம் பாவத்தில்
ராகு ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா? இம்பாக்ட் இருக்கு. பியாண்ட் தட் வந்து பாருங்க குருனோட பார்வை இருக்கு. ஸோ அவரு நல்லிஃபை ஆயிடுறாரு. பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. கேத்து 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல கேத்து. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் ஒரு கேப் வந்துருச்சு. என் தம்பி தங்கச்சி நான் வெளிநாடு வந்து படிக்க அமைச்சிருக்கேன். அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அதனால ஒரு கேப் வந்துருச்சு. இல்லைங்க, எனக்கும் அவங்களுக்கு ஒரு விதமான மனமுட்டம், மனசஞ்சலம், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, அதோட நாங்க பிரிஞ்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய வந்து மைனஸ் கிடையாது. லெட் இட் பி. எல்லாருக்கும் தனித்தனி ஸ்பேஸ், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைதானே. பிரிதல் நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருடலை வந்து பாத்தீங்கன்னா அதாவது எந்த அளவுக்கு பிரிஞ்சு நம்ம வந்து விலகி இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள அன்போ அதிகரிக்கும் அப்படின்றது உண்மை. நெருடல் பிரிடல் இதெல்லாமே சகஜம் தான். பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும். குரு பகவான் ஜென்ம குருவா இருக்கார். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு. அப்ப ஜென்ம குரு இருக்கவங்க எல்லாருமே காட்டுக்கு போயிட்டாங்களா? அப்படி கிடையாது. பொதுவா ஜென்ம குரு வனத்திலே அப்படின்றது என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்லுவாங்க அப்படின்னா, 2 விஷயம் டிஃபால்ட்டா நடக்கும். ஒன்னு, நிறைய பேருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் நடக்கும். அவங்க பூர்வீக இடத்தை விட்டு வேற இடத்துக்கு அவங்க வந்து டிரான்ஸ்பர் ஆகி போவாங்க. இல்லைன்னா நான் வந்து ஒரு தொழிலுக்காக, நான் புதுசா ஒரு தொழிலுக்காக அந்த இடத்துக்கு போறேன், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம அவங்க படிப்பு, அவங்க இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்த தொழில் அப்படியே மாறி செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிஃபைட் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனரா போவாங்க, ஃபேஷன் ஷோ நடத்துவாங்க. இந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா சில விஷயங்கள் செய்வாங்க. அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்குது, அவங்க ப்ரொஃபஷனை விட்டு அவங்க பேஷன் நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மைனஸ் கிடையாது, இதுவும் பிளஸ் தான். தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும். அப்ப தேவையில்லாத சேர்க்கை அப்படின் போது எது தேவையான சேர்க்கை, எது தேவையில்லாம சேர்க்கை எப்படிங்க தெரியும் அப்படின்னா நியாயம்தான். அப்ப எந்த சேர்க்கையா இருந்தாலும் நம்ம பழகலாம், அளவோட பழகணும். முக்கியமா உங்களோட ரகசியங்களை மத்தவங்க கிட்ட பகிராதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதி 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி பகவான் எங்க இருக்காரு? சனி பகவான் கர்ம சனியாவே தான் இருக்காரு. கர்ம சனி அப்படின் போது தொழில் ஸ்தானத்துல சனி தான். என்ன டிஃபரன்ஸ்? குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல பதியுது. குருனோட பார்வை பதியறதுனால அவர் வந்து பாருங்க, நீ இப்படி செஞ்சாதான் நான் உனக்கு கொடுப்பேன். நீ வந்து பாத்தீங்கன்னா ₹1 வேலை செஞ்சா நான் ₹1 கொடுப்பேன், ₹10 வேலை செஞ்சா ₹10 கொடுப்பேன், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நான் உன்னை முன்னேற்றுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸா இருக்கிறது கொஞ்சம் லீனியன்ட்டா இருப்பார். கொஞ்சம் பசிஃபை ஆயிடுவாரு, கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆயிடுவார். அது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சனி நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கான், எந்த விதமான டவுட்டும் இல்லை. இருந்தாலும் அவர் கொஞ்சம் பசிஃபை ஆயிடுவார், அவர் பிரீத்தி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லது செய்வாரு அப்படின்றது உண்மை. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ராகு பகவான் 9ஆம் பாவம் ராகு ஒரு அதிர்ஷ்டம், லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ், என்னுடைய ஆழ்மனது ஆசைகள் பல நிறைவேறிச்சு, அதெல்லாம் உண்மை. முற்பகுதியில குருனோட பார்வை இருந்துச்சு, பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லை. அப்ப அந்த 9ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட தந்தையும் குறிக்கக்கூடிய பாவம். நமக்கும் நம்ம தந்தைக்கும் ஒரு விதமான மனசஞ்சல், ஒரு விதமான மனக்குழப்பம். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பெருசா ஒத்து வரலைங்க. நானும் எங்க அப்பாவும் வந்து பாருங்க ரொம்ப அட்டாச்ட். இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து பாருங்க லைஃப்ல இன்னொரு லேடியோட தொடர்பு இருந்துச்சு. அவரோட கேரக்டர்ல டெட்ரேஷன் இருக்குங்க. அவருக்கும் எனக்கு சுத்தமா ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. பெருசா யோசிக்க வேண்டியதில்லை, இதுவும் கடந்து போகும் அப்படின்றது நினைச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப சனியை முடிச்சாச்சு, ராகுவை முடிச்சாச்சு, கேது அதே பொசிஷன்ல தான் இருக்காரு. ஸோ கேதுவை பத்தி பெருசா இம்பாக்ட் இல்லை, நம்ம ஆல்ரெடி அவரை பத்தி பேசிட்டோம். குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. பொதுவா மிதுன ராசி அன்பர்கள், உங்களோட ராசி அதிபதி யாரு? புதன் பகவான். குரு புதனுக்கு நட்பா பகையா அப்படின்னா பகை. அப்ப இவரு வாக்குஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், தனப்பிராப்தி இருக்கும். செலவு நிறைய இருந்துட்டு தாங்க இருக்கு, வரவு அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. பெருசா கையை கட்டிக்கலைங்க அப்படின்ற ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. எங்க வீட்டுல எங்க மச்சனனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க வீடு, எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணுச்சு, ரொம்ப தங்கமான பொண்ணு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருக்கும். அப்ப அது தங்கமான பொண்ணா இருந்திருக்கும். இப்ப அந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட குணாதிசயங்கள் மாற்றம் இருக்கும். அதுக்கு FB-ல பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் FB, இன்ஸ்டா எத்தனை விஷயம் இருக்கு, அதுல நிறைய நல்லது இருக்கு. ஆனா அதை வந்து நல்லது யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க, அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிள்ளைக்கு FB-ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளையை நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அவங்க கல்யாணமும் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, என் குடும்பத்தை கெடுக்கணும்னே, மச்சனை கெடுக்கணும்னே இப்படி வந்து நீங்க நல்ல இன்டென்ஷன்ல தான் சொல்லியிருப்பீங்க. அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாச்சே, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், நம்ம மச்சனை நல்லா இருக்கட்டும் அப்படின்ற இன்டென்ஷன்ல சொல்லி இருந்தாலும் மாமியார் என்ன சொல்லுவாங்க? இவ என் பையன் வாழக்கூடாதுன்னு இந்த பிள்ளையை பிடிச்சி கட்டி வச்சுட்டா. அந்த பிள்ளைக்கு ஒரு ஃப்ரெண்டா 2 ஃப்ரெண்டா 100 பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. நைட்டு போறா, காலையில வரா, காலையில போறா, நைட்டு வரா, எங்க போறேன் எங்க வரேன்னு சொல்றது இல்லை. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தலை மாட்டிடும். அதாவது நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டிங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளையை பார்த்திருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஒரு 12-13 வயசு வரைக்கும்
பார்த்திருப்பீங்க, மிஞ்சி போனா 15 வயசு வரைக்கும் பார்த்திருப்பீங்க. அந்த 15 வயசு வரைக்கும் அவ நல்ல புள்ளையாவே கூட இருந்திருக்கலாம். நடுவுல என்ன மாற்றம் வந்துச்சு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அந்த மாற்றம் தெரியாம நம்ம சொல்லிட்டு நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். ஆக பெரிய லெவல்ல யாருக்கும் கேரண்டி கொடுக்கறது வேண்டாம், வாரண்டி கொடுக்கறது வேண்டாம். இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க, ஷூரிட்டி கையெழுத்து நான் போடுறேன் அப்படின்னு ஷூரிட்டி போடுறது வேண்டாம். இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. பொதுவா வந்து பாருங்களேன், குரு பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7 and 10, கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஆக அவன் 2ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நிறைய நல்லதோட கூட இந்த மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்றது வரதான் செய்யும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அவனோட பார்வை 6, 8, 10 இந்த இடத்துல பார்க்கறதுனால 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறான். மிதுனத்துக்கு ஒரு நோய் இல்லாத, எதிரி இல்லாத, அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு அமைப்பு வர்றதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ண போறான், சப்போர்ட்டிவா இருக்க போறான். நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டானா சரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குருனோட பார்வை 8ஆம் பாவம். பொதுவாக 8ஆம் பாவம் அப்படின்றது ஹிடன் சீக்ரசிஸ், அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ், அதே மாதிரி அவங்களோட ஆயுஷ், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்டம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால ஏதாவது ஹிடன் சீக்ரசிஸ் இருக்குங்க, வெளியில மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கரணம் தப்புனா மரணம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தப்பிச்சேன். எங்க வீட்டுக்கு தெரியாம நான் எஸ்கேப் ஆயிட்டேன், என் மனைவிக்கு தெரியாம நான் எஸ்கேப் ஆயிட்டேன், என் கணவருக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஓகேங்களா? தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நீங்க சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டடா நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா தொழில் முன்னேறதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஆக தொழில் ஸ்தானத்தை ஒரு சுபர் பார்க்கறாரு அப்படின் போது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறான். ஆக நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா தொழில் ஸ்தானத்துல அமையுங்க. இந்த முற்பகுதி பிற்பகுதி 2 இடத்துலையும் சின்ன சின்ன காஷியஸான விஷயமும் சொல்லியிருக்கோம், நல்லதும் சொல்லியிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand.